போதைப்பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கடந்த சில நாட்களுக்குள் கைது செய்யப்பட்ட 8 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி GM சுனில் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களின் விவரங்கள் பொதுமக்கள் தமக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற அதிபர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக சர்வதேச மார்பக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு சுகாதார அதிகாரி உதயகுமார் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த நோய் இள வயதிலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் அதனை குணப்படுத்த முடியும் எனவும் பெண்கள் தினசரி சுய பரிசோதனை மூலம் இந்த நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என சுகாதார அதிகாரி உதயகுமார் தெரிவித்தார். வடக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச முதியோர் தினம் மற்றும் முதியோருக்கான ஆரோக்கிய வாழ்வுக்கான வழிகாட்டல் முகாம் கிளிநொச்சி கூட்டுறவு சங்க கலாசார மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் தனுஜா லூக் சாந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ரோயல் அகாடமியின் 5வது பட்டமளிப்பு விழா கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. கல்வி நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் லுக்மானுல் ஹக்கீம், ஸ்தாபகர் சூசை ஜேசுதாசன், ஜெராட் மெல்வின் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ரோயல் அகாடமியின் ஆலோசனை சபை அங்கத்தவருமான ஜெயரஞ்சன் யோகராஜ் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சுமார் 350க்கும் மேற்பட்ட டிப்ளோமாதாரிகள் சான்றிதழ்களையும் பட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர்.